அன்னவர்களை உயர்ந்தால் அஸ்ஹாபுகள் தாபீங்கள் கபல் தாபீங்கள் கியாமத் வரை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் திகாவுடைய நியத்துடன் வீட்டிற்கும் மனிதர்மை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமைகளை ஏவிருக்கின்றான், படித்திருக்கின்றான். அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில் பேருந்ததான முறையில் எடுத்து நடவது. எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிர்த்து விலகி நடக்கும்படி எல்லாம் தடுத்திருக்கின்றான். அந்த விடயங்களை முற்றுமுழுதாக கவிழ்ந்து நடக்கும்படி ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நசீகத்தும் வசியத்தும் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவர்களுக்கும் உயர்ந்த பரிசுத்தமான கண்ணியமான தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்தார். இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கம் மனிதனுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக ஆழமாக, மிக விரிவாக, மிக துல்லியமாக வழிகாட்டுகிறது. மனிதனுடைய ஆத்மீக வணக்க வழிபாடுகளுடைய இபாதத்தினுடைய விடயங்களுக்கு இஸ்லாம் எவ்வாறு மிக ஆழமாகவும் விரிவாகவும் துல்லியமாகவும் இஸ்லாம் வழிகாட்டிருக்கிறதோ, இதே போன்றுதான் மனிதனோட வாழ்வியல் சம்பந்தப்படக்கூடிய, பொருளியல் சம்பந்தப்படக்கூடிய, சமூக வாழ்க்கை சம்பந்தப்படக்கூடிய இது போன்ற இன்னொரு பல வழிகளுக்கும் இஸ்லாம் மிக ஆழமாக, மிக தெளிவாக, மிக விரிவாக வழிகாட்டுகிறது. எனவே ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர் ஆன்மீக வழிபாடுகளில், இபாதத்தினுடைய விடயங்களில் எப்படி நாம் கவனம் செலுத்துகின்றோமோ, இதே போன்றுதான் எங்களோட அன்றாட வாழ்க்கையில் எங்களோட சம்பந்தப்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல், அதே போன்று பொருளியல் சம்பந்தப்பட்ட, அதே போன்று எமது வாழ்வியல் சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களும் ஒரு மனிதன் அதில் கவனம் செலுத்தி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் தான் அவன் அல்லாஹ்விடத்தில் உலகத்திலும் நிம்மதியுள்ளவனாக, நாளை மறுமையில் ஜெயசீலர்களாக, வெற்றியாளர்களுடைய கூட்டங்களில் இணையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறார். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களில் அநேகமானவர்கள் ஆன்மீக வழிபாட்டில் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் எங்களோட சம்பந்தப்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல், எங்களோட சம்பந்தப்படக்கூடிய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் பலவீனர்களாக, கவனஈனமற்றவர்களாக இருக்கின்றோம். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள். இது அல்லாஹ்வினால் அந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் அவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த முழு சொத்து செல்வங்களுக்கும் அவன்தான் உரிமையாளனாக, அவன்தான் அதுக்கு சொந்தக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான். எனவே உலகத்தில் வாழக்கூடிய நேரம் யாரும் ஒரு மனிதனை அவனுடைய குழந்தைகளோ அல்லது அவனுடைய உற்றார்களோ அவனுடைய உறவினர்களோ அல்லது அவனுடைய குடும்ப அங்கத்தவர்களோ அவனுடைய மனைவியோ யாரும் ஒரு மனிதனுடைய சொத்தை தனக்கு தர வேண்டும் என்று நிர்பந்திக்க முடியாது. யாருக்கும் உரிமையும் கிடையாது. ஏதாவது அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இஸ்லாம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தனது சொத்து செல்வங்களை தனது குழந்தைகளுக்கு அவன் அதை பங்கீடு செய்ய போகிறான் என்றாலும் இஸ்லாம் அதை மிக ஆழமாக, மிக விரிவாக, மிக நீதமாக, மிக துல்லியமாக அதையும் வழிகாட்டுகிறது. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆக ஒரு மனிதன் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவனுடைய சொத்துக்களை பிரிக்க வேண்டுமா இல்லையா என்ற விடயத்தில் இவர் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய சொத்துக்களை பிரிக்காமல் இருப்பதுதான் சிறந்தது என்ற வழிகாட்டல்களை இமாம்கள், மார்க்க அறிஞர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். சில நேரங்களில் ஒரு மனிதன் தனது சொத்து செல்வங்களை உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தனது குழந்தைகளுக்கு அவன் பிரித்து கொடுத்து விடுவான். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அவனுக்கு புதிதாக குழந்தைகள் கிடைத்துவிடும்.
எனவே புதிதாக கிடைத்த குழந்தைகளுக்கு இவனுடைய சொத்து எதுவும் அவர்கள் கிடைக்க பெறாமல் வெறும் கையோடு அனாதரவற்ற நிலையில் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகலாம். அல்லது எந்த குழந்தைகளை அன்பும் பாசமும் ஒழுக்கமும் மாண்பும் கொடுத்து வளர்க்கப்பட்டார்களோ, இந்த குழந்தைகள் என்னை பராமரிக்கக்கூடியவர்களாக, என்னுடைய ஹக்குகளை உரிமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக, என்னை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று எந்த ஆதங்கத்துடனும் ஆதரவுடனும் ஆசையுடனும் குழந்தைகளை பாசமூட்டி வளர்த்தார்களோ, அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் பெற்றோர்களை கவனிக்காமல் நடு வீதியில் யாருடைய பராமரிப்பும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் அவர்கள் நடு வீதியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகிவிடலாம். இதனால்தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்காவது சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவைகளை பிரிக்காமல் இருப்பதுதான் சிறந்தது என்ற ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு இமாம்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரம் ஒரு மனிதன் தான் வஃபாத்தாகிவிட்டால், தான் மரணித்து விட்டால், தனது சொத்துக்களை தன்னோடு இருக்கக்கூடிய அனந்தரக்காரர்கள் இஸ்லாமிய ஷரியா நீதி எந்த அடிப்படையில் அனந்தர சொத்தை பிரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டிருக்கிறதோ அந்த முறையில் அவர்கள் அதை பிரித்துக் கொள்ள மாட்டார்கள். தங்களுக்குள் அடித்துக் கொள்வார்கள், தங்களுக்குள் சண்டை பிடித்துக் கொள்வார்கள், தங்களுக்குள் பிரச்சனைப்பட்டுக் கொள்வார்கள். அல்லது சிலர் கூடுதலாக அநியாயமான முறையில் சொத்துக்களை அபகரித்துக் கொள்வார்கள். இன்னும் சிலருக்கு அநியாயம் ஏற்பட்டு விடும். அல்லது அனந்தரக்காரர்கள் அல்லாமல் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சொத்துக்களை அபகரித்து விடுவார்கள் என்ற ஒரு நிலை வருமாக இருந்தால் இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சொத்துக்களை பிரிக்கலாம். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தனது சொத்துக்களை பிரிப்பதாக இருந்தால் ரொம்பவும் நீளமாக சமமாக தனது குழந்தைகளுக்கு பிரிக்கப்பட வேண்டும் என்ற பாடத்தை இஸ்லாம் மிக அழகாக வழிகாட்டியிருக்கிறது. சஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் எங்களுக்கு இமாம்கள் இந்த ஹதீஸை வைத்து முன்வைக்கிறார்கள். பஷீர் இப்னு ஸாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அன்பான மனைவி அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் அவர்களுக்கு கிடைத்த நோமான் அவர்களுக்கு பஷீர் இப்னு ஸாத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு முன்னால் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு தந்திரிக்கக்கூடிய அடிமை, இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, அல்லாஹ் எனக்கு தந்திரிக்கக்கூடிய இந்த தோட்டத்தை நோமானுக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்து விடுகிறேன் என்று தனது மனைவிக்கு முன்னால் சொல்லுகிறார்கள். மனைவி சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னுடைய குழந்தைக்கு எதனை அன்பளிப்பாக கொடுக்கிறீர்களோ இதை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சபைக்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சாட்சியாக வைத்து நீங்கள் இதை கொடுங்கள் என்று மனைவி உத்தரவிட பஷீர் இப்னு ஸாத் ரலியல்லாஹு அவர்கள் நுஅமான் அவர்களை அழைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சபைக்கு போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சபைக்கு போய்ட்டு மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி நஹல்து இப்னி ஹாதா கான லீ குலாமன். யா ரசூலல்லாஹ், எனக்கு சொந்தமான அடிமையை நான் எனது நுஅமான் என்ற இந்த குழந்தைக்கு நான் அன்பளிப்பு செய்கிறேன், நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் குறிப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதலாவதாக இந்த பஷீர் இப்னு ஸாத் அவர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இந்த நுஅமானுக்கு எந்த அடிமையை கொடுத்தீர்களோ உங்களுடைய ஏனைய குழந்தைகளுக்கும் அடிமையை கொடுத்தீர்களா, அன்பளிப்பாக கொடுத்தீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி எழுப்ப ஹதரத் பஷீர் இப்னு ஸாத் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ வஅதிலு ஃபீ அவுலாதிக்கும். இந்த விடயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கு இடையில் சொத்துக்களை பிரிப்பதாக இருந்தால் ரொம்பவும் நீளமாக சமமாக நீங்கள் குழந்தைகளுக்கு இடையில் உங்களுடைய சொத்துக்களை பிரிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் அஷ்ஹது அலா ஜௌரின், இந்த அநியாயமான முறையில் செய்யக்கூடிய இந்த பங்கிட்டு முறைக்கு நான் சாட்சியாளனாக இருக்க மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வாங்கினார்கள்.
மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதனாடிதான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய சொத்துக்களை குழந்தைகளுக்கிடையில் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் நீதமாக நேர்மையாக இஸ்லாம் காட்டக்கூடிய முறையில் பிரிக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் அழுத்தமாக திருத்தமாக எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று பெற்றோர்கள் நீதம் இல்லாமல் நேர்மை இல்லாமல் சில குழந்தைகளுக்கு கூடுதலாக கொடுக்கக்கூடிய நேரம் அந்த குழந்தைகள் இன்றும் கண்ணீர் வடித்தவர்களாக மனக்குமரலுடன் தந்தைக்கு அவர்கள் சாபமிடவில்லை என்றாலும் எனக்கு இந்த சொத்து கிடைத்திருந்தால் நானும் ஒரு தனவந்தனாக, நானும் ஒரு அழகான முறையில் எனது வாழ்க்கை கட்டமைப்புகளை உருவாக்கியிருப்பேன் என்ற ஆதங்கத்துடனும் மனக்குமரலுடன் கழிக்கக்கூடிய ஏராளமான குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் இன்னும் ஒரு விடயத்தை உலமாக்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் குழந்தைகளுக்கு உங்களது சொத்துக்களை பிரிக்கக்கூடிய நேரம் 4 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கும் ஒரு பங்கை சேர்த்து 5 பங்காக பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் உலமாக்கள் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு ஒரு பிடிமானத்தை உங்களது சொத்துக்களிலே நீங்கள் வைத்து உங்களுக்கென ஒரு சொத்தை உங்களுக்கு ஒரு பங்கை நீங்கள் பிரிப்பது சால சிறந்தது என்ற கருத்தை உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரம் குழந்தைகளில் சிலர் பொருளாதார ஏற்றத்தாழ்வுள்ளவர்களாக இருக்கிறார்கள், நிரந்தர நோயுடையவர்களாக இருக்கிறார்கள், அங்க வீணர்களாக இருக்கிறார்கள், இருந்த இடத்தில் இருக்கிறார்கள், எழும்ப முடியல, படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள், நோயாளிகளாக இருக்கிறார்கள். இவ்வாறான குழந்தைகளுக்கு ஏனைய குழந்தைகளை விட இவர்களுக்கு கூடுதலாக கொடுக்கலாம் என்ற விடயத்தை இஸ்லாம் எங்களுக்கு மிக அழகாக முன்வைத்திருக்கிறது. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வகையில் நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் எமது சொத்துக்களை எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்ற பாடத்தை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. இதே நேரம் ஒரு மனிதன் அவனுடைய உடம்பில் இருந்து அவனுடைய ரூஹ் பிரிந்து விடுமாக இருந்தால், மேலான நண்பர்களே, அவனுடைய முழு சொத்துக்களும் அவனுடைய வாகனமாக இருக்கலாம், அவனுடைய காணியாக இருக்கலாம், அவனுடைய வீடாக இருக்கலாம், அவனுடைய தோட்டமாக இருக்கலாம், அவனுடைய கடையாக இருக்கலாம், அவனுடைய பங்களாவாக இருக்கலாம், அனைத்து சொத்துக்களும் அது அனந்தர சொத்தாக மாறிவிடும். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அனந்தர சொத்தாக மாறிவிடும். எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மனிதன் வஃபாத்தாக கூடிய நேரம் அவன் அணிந்திருக்கக்கூடிய பெருமதியான ஆடைகள் உட்பட மலாபிசுல் மையத்தினுடைய ஆடைகளையும் பெருமதியான ஆடைகளையும் அனந்தர சொத்து என்று பேசியிருக்கிறார்கள். அந்த மையத்தை அணிந்திருந்த பெருமதியான செருப்பாக இருக்கட்டும், அதுவும் அனந்தர சொத்தாக இருக்கும். தந்தையினுடைய கையில் இருக்கக்கூடிய பெருமதியான அது மோதிரமாக இருக்கும், அல்லது அவர் பாவித்த பெருடோலாக இருக்கட்டும், அனைத்துக்களும் அவருடைய சொத்துக்களாக இருக்கிறது. அவர் தூங்குவதற்காக பாவித்த கட்டிலாக இருக்கட்டும், அவர் போத்துவதற்காக பாவித்த பெட்ஷீட்டாக இருக்கட்டும், அவருடைய தலையை வைப்பதற்காக பாவித்த தலையணையாக இருக்கும், அனைத்தும் அவருடைய அனந்தர சொத்தாக இருக்கிறது. இந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அவர் சாப்பிடுவதற்காக அல்லது அவர் தண்ணீரை குடிப்பதற்காக பாவிக்கக்கூடிய குவளையில் இருந்து அந்த பாத்திரங்களில் இருந்து தனக்குரிய சொத்தாக அனந்தர சொத்தாக இருக்கிறது. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால்தான் எமது முன்னோர்கள் அன்று வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள் வீட்டுக்குள் தனியான அறை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த அறைக்குள் இருக்கக்கூடிய எல்லா அடங்கல் பொருட்களும் இது என்னுடைய சொத்து என்ற அடையாளத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். தனக்குள் இருக்கக்கூடிய தனது அறைக்குள் இருக்கக்கூடிய அது குவளையாக இருக்கட்டும் அல்லது பாத்திரமாக இருக்கட்டும், அனைத்தும் என்னுடைய சொத்து என்பதை தன்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் மிக சீராக சிறப்பாக இஸ்லாம் குர்ஆன் காட்டியிருக்கக்கூடிய முறையில் அனந்தர சொத்தை பிரிப்பதற்காக இந்த முறையை சலஃபுகள் கையாண்டிருக்கிறார்கள். இதனால் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்று மனைவிக்கு நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் எந்த அடிப்படையில் அதை வாங்கி கொடுக்கிறீர்கள்? அது மனைவிக்கு நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய பொருட்களா, அல்லது தேவைப்பட்டால் தன்னுடைய தேவைக்கு பாவிக்கலாம் என்ற நோக்குடன் வாங்கக்கூடிய பொருட்களாக இருந்தால் அது மனைவிக்குரிய பொருள் அல்ல, அது இரவலாக யாரா என்ற ஒரு பாடத்தை ஃபுகஹாக்கள் எமது மதுஹபுடைய இமாம்கள் அதை முன்வைத்திருக்கிறார்கள். தனது கணவர் வெளிநாடுகளிலே அவர் வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து அன்பு மனைவிக்காக சில சந்தர்ப்பங்களில் வாங்கி வரக்கூடிய ஆபரணங்களாக இருக்கட்டும், இந்த ஆபரணங்களை மனைவிக்கு கொடுக்குகிறார், அவளுக்கு அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டால் அது மனைவிக்குள்ள அது பொருளாக இருக்கிறது, அல்லது கணவனுடைய உள்ளத்தில் நியத்து இருக்கிறது, தேவைப்பட்ட
கொடுக்கப்பட்டால் தான் பாவிக்கலாம் என்ற அந்த நியத்துடன் கொடுக்கப்படுமாக இருந்தால் அது மனைவிக்குள்ள ஆபரணம் அல்ல, அது கணவருக்கு உரிய ஆபரணமாக, அது கணவருக்குரிய சொந்தமானதாக இருக்கிறது. மனைவிக்கு கொடுக்கப்பட்டதை இரவல் என்ற அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நியத்தினுடைய விடயத்தையும் ஃபுகஹாக்கள் இவ்வளவு ஆழமாக, நுட்பமாக, நுணுக்கமாக ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால், அனந்தர சொத்தில் அது தனியாக பிரிக்கப்பட வேண்டும். வீட்டுக்குள் இருக்கக்கூடிய மூத்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டிலாக இருக்கட்டும், அது அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் அது அவருக்குள்ளதாக இருக்கிறது. மூத்த மகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அது குசுனியில் இருந்து, சமையல் அறையிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய பொருட்கள் வேறுபடுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு உரியது என்ற அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்ற அளவுக்கு எமது இமாம்கள் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று என்ன நடக்கிறது? ஜனாசா ஒரு வீட்டிலே மௌத் உண்டாகிவிட்டால் அந்த மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் அந்த மையத்தினுடைய சொந்தக்காரர்கள், உற்றார்கள், உறவினர்கள் பல பகுதிகளில் இருந்து, பல ஊர்களில் இருந்து அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வரக்கூடிய நேரம் என்ன செய்யப்படுகிறது? வரக்கூடிய ஒரு சிற்றுண்டி வைபவம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு உணவுடைய ஏற்பாடு. மௌத்தான ஜனாசாவுடைய அந்த சொத்துக்களில் இருந்து எதையும் செலவழிக்க முடியாது. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லது தந்தையினுடைய பாத்துக்கு பின்னால் தந்தையினுடைய பேரில் யாசின் கிதாப் அடிக்குகிறோம், மன்சில் அடிக்குகிறோம், ஏனே குர்ஆனை வாங்கி கொடுக்குகிறோம் என்றால் பாப்பா விட்டு சென்ற சொத்தில் இருந்து குழந்தைகளுக்கு அதை கொடுக்க முடியாது. அது அனைத்தும் அனந்தர சொத்தாக இருக்கிறது. குழந்தைகள் விரும்பினால் தந்தையினுடைய பேரில் சதகா என்ற அடிப்படையில் அவர்களுடைய சொத்தில் இருந்து, அவர்களுடைய பணத்திலிருந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் எமது இமாம்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவ்வாறாக இருந்தால் ஒரு மனிதர் வீட்டிலே பார்த்தாகிவிட்டால் அவருடைய சொத்துக்களில் இருந்து எதை செலவழிக்கப்பட வேண்டும், எதை முற்படுத்தப்பட வேண்டும் என்ற தனியான ஒரு பாடத்தை எமது இமாம்கள் தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். ஒருத்தர் பார்த்தாகிவிட்டார், இன்றைய நாளிலே ஒரு பார்த்தாகிவிட்டார், ஒரு வியாபாரியாக இருக்கிறார், இன்றைய நாள் ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது, ஜகாத் கடமையாக ஆகிட்டது என்றால் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், முதலாவது இவருடைய அந்த வியாபார பொருட்களில் ஜகாத்தினுடைய தொகை தனிப்படுத்தப்பட வேண்டும். அவருக்கு ஹஜ் கடமையாக இருந்தது, ஹஜ் செய்ய கிடைக்கல, வஃபாத் ஆகிட்டார் என்றால் அவருடைய பேரிலே ஹஜ்ஜை பதல் செய்வதற்காக அந்த பணம் தனியாக ஒதுக்கப்பட வேண்டும். அவர் சென்ற நோம்பிலே நோம்பு பிடிக்காமல் நோயாளியாக இருந்தால் எனவே அந்த அவருடைய பேரிலே அந்த நோம்பை ஃபிதியா என்ற அடிப்படையில் அவருக்காக வேண்டி தானியம் 600 கிராம் ஒவ்வொரு நாளும் நோம்புக்காக வேண்டி தனியாக அவருடைய சொத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும். கஃபாரா கடமையாக இருந்தது, கஃபாரா நிறைவேற்ற கிடைக்கவில்லை என்றால் அந்த மையத்தினுடைய சொத்திலிருந்து தனிப்படுத்தப்பட வேண்டும். நேர்ச்சை வைத்திருந்தால் நேர்ச்சை நிறைவேற்ற கிடைக்கவில்லை, நேர்ச்சைக்குரிய பணத்தை தனியாக ஆக்கப்பட வேண்டும் என்ற இந்த பகுதிகள் எல்லாம் ஃபுகஹாக்கள் முன் வைத்திருக்கிறார்கள். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ஜனாசா, அந்த ஜனாசாவுடைய ஈமை கிரியைகள், ஜனாசா வைத்தியசாலையில் மௌத்தாகிவிட்டது, எனவே வைத்தியசாலையில் இருந்து வீட்டுக்கு ஜனாசாவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்றால் அதனுடைய போக்குவரத்து செலவுக்காக அவர் விட்ட சொத்திலிருந்து செலவழிக்க முடியும். அந்த ஜனாசாவுடைய கஃன் தஃன் அடக்கம் செய்வதனுடைய முழு செலவுகளும் அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து நீளமாக வீண் விரயம் இல்லாமல் செலவழிக்கப்பட வேண்டும் என்று எமது மார்க்க அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரம் மனைவி வஃபாத்தாகிவிட்டால் மனைவியினுடைய அந்த ஈமை கிரியைகள், ஜனாசாவுடைய முழு செலவுகளும் கணவர் வசதி உள்ளவராக இருக்கிறார், மனைவி வஃபாத்தாகக்கூடிய நேரம் கணவருக்கு முழுமையாக வழிபடக்கூடியவராக இருந்திருந்தால் கணவருடைய சொத்திலிருந்து அந்த மனைவிக்குரிய முழு ஜனாசாவுக்குரிய செலவுகளும் செலவழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பகுதியையும் எமது மார்க்க அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மனைவி வஃபாத்தாகக்கூடிய நேரம் கணவனுக்கு வழிபடாத நிலையில் வஃபாத்தாகிவிட்டால் கணவர் அந்த மனைவிக்காக ஜனாசாவுடைய செலவுகளை செலவழிப்பதும் கடமை கிடையாது. மனைவி வஃபாத்தாகிவிட்டால் வஃபாத்தாகக்கூடிய நேரம் கணவர் அவர் வசதியற்றவராக இருக்கிறார் என்றாலும் அவருக்கு கடமையாக மாட்டாது. மனைவியினுடைய சொத்திலிருந்து அந்த ஜனாசாவுக்குரிய செலவுகளை செலவழிக்க வேண்டும் என்ற ஆழமான பாடத்தையும் எமது ஃபுகஹாக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்கு அடுத்ததாக ஜகாத் கடமையாக இருந்தது, ஜகாத் நிறைவேற்றப்பட வேண்டும். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று என்ன நடக்குகிறது? ஜனாசா மஸ்ஜிதுக்கு கொண்டு வரப்பட்டால்
பிரதம இமாமாக இருக்கக்கூடியவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் யாரிடத்திலாவது கடன் எடுத்திருந்தால் உரியவர்களை சந்தித்து, உறவினர்களை சந்தித்து ஆதாரங்களை முன்வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தி மாத்திரம் அறிவிக்கப்படுகிறது. நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஜகாத்தில் மோசடி செய்திருந்தால், அதில் இருட்டடிப்பு செய்திருந்தால், ஜகாத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவருடைய மௌத்துக்கு பின்னாலே இவருடைய மனைவியோ, இவருடைய குழந்தைகளோ, இவருடைய உற்றார்களோ, இவருடைய அனந்தரக்காரர்களோ ஜகாத்தை நிறைவேற்ற மாட்டார்கள். அந்த ஜனாசா கபருக்குள் வைக்கப்படக்கூடிய நேரம் எத்தனை மையத்துக்கள் ஜகாத்திலே ஊழல் செய்தவர்கள், இருட்டடிப்பு செய்தவர்கள், மோசடி செய்தவர்கள் அந்த கபருக்குள் அதாபுகளை, அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ் அலம். நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால்தான் ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஊழல் செய்ய வேண்டாம், பிற்படுத்த வேண்டாம், உரிய நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை அழுத்தமாக இஸ்லாம் எங்களுக்கு முன் வைத்திருக்கிறது. நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்கு அடுத்ததாகத்தான் இந்த கடமைகள் முற்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அந்த ஜனாசாவுடைய கடன், அதுக்கு அடுத்ததாக அந்த ஜனாசா உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வசியத் என்ற அடிப்படையில் அந்த மையத்தாக உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் தனது குடும்பங்களுக்கு முன்னால் எனது சொத்தில் இருந்து, எனது தோட்டத்தில் இருந்து, எனது காணியில் இருந்து மஸ்ஜிதுக்காக அல்லது இஸ்லாமிய நிலையங்களுக்காக வக்ஃப் என்ற அடிப்படையில் அவர் வசியத் செய்திருந்தால் அந்த வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும். நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இந்த வசியத்தினுடைய விடயத்தில் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களது சொத்துக்களில் இருந்து நீங்கள் வசியத் செய்வதாக இருந்தால் உரிய சாட்சியாளர்களுக்கு முன்னால் அது செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை அழுத்தமாக முன்வைத்திருக்கிறார்கள். சில நேரங்களில் தந்தை வஃபாத்தாகக்கூடிய நேரம் குழந்தைகள் சொத்துக்களின் மீது பேராசை உள்ளவர்கள் தந்தையினுடைய வசியத்தை நிறைவேற்றாமல் தந்தை அடக்கம் செய்வதோடு அங்கு வசியத்தையும் அடக்கம் செய்து விடுவார்கள். வசியத்தை கேட்டு வருவதற்காக மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளோ அல்லது எதற்காக அவர் வசியத் செய்திருந்தாரோ அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் வீட்டுக்கு கேட்டு வர மாட்டார்கள். அதனால அந்த விடயத்தில் கவனமாக செயற்பட வேண்டும் என்ற விடயத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறது. நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கடமைகள் நிறைவேற்றியதற்கு பின்னால அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து ஏதாவது பாக்கியாக இருந்தால் தான் அவருடைய அனந்தரக்காரர்கள் தங்களுக்குள் இஸ்லாம் கூறக்கூடிய, குர்ஆன் கூறக்கூடிய வழிகாட்டலில் எங்களுக்கு அந்த தீர்க்கமான சட்டங்களை முன்வைத்து அனந்தர சொத்தை பிரிக்க வேண்டும் என்ற வழிகாட்டல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, யாரும் மன இச்சை பிரகாரம் தான் விரும்பிய பிரகாரம் அங்கு அனந்தர சொத்தை பிரித்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தந்தையாக இருக்கக்கூடியவருக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும், தாயாக இருக்கக்கூடியவருக்கு தனது மகனுடைய சொத்திலிருந்து எப்படி கொடுக்கப்பட வேண்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக, தாய் வழியாக வரக்கூடிய சகோதர சகோதரிகளாக, தகப்பன் வழியாக வரக்கூடிய சகோதர சகோதரர்களாக இருந்தால் அவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும், மகளாக இருக்கக்கூடியவர்கள், மகனாக இருக்கக்கூடியவர்கள், இரண்டு மகள் வந்தால் அவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்ற பாடமெல்லாம் மிக தெளிவாக ஒரு பாட்டனாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு பாட்டியாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது தந்தையுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது பேரனாக இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் தெளிவாக எமது இமாம்கள் வகுத்து ஒரு தீர்வு சட்டமாக முன்வைத்திருக்கிறார்கள். நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வஃபாத்தாகக்கூடிய நேரம், தாய் வஃபாத்தாகக்கூடிய நேரம் கெப்பமாக, அதாவது தந்தை வஃபாத்தாகக்கூடிய நேரம் தாய் ஒரு கற்பனை தாயாக இருக்கிறாள். அந்த வயிற்றறையில சிசுவாக இருக்கக்கூடிய குழந்தை ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், இரட்டையாக இருக்கலாம், இரண்டும் ஆண்களாக இருக்கலாம் அல்லது இரண்டும் பெண்களாக இருக்கலாம் என்றால் இவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு எவ்வாறு அனந்தர சொத்தை பிரிக்கப்பட வேண்டும் என்ற பாடத்தையும் ஃபுகஹாக்கள் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, படிக்கப்பட வேண்டிய பாடம், விளங்கப்பட வேண்டிய பாடம், இதை எங்களில் அநேகமானவர்கள் மறந்தவர்களாக, விவரம் இல்லாதவர்களாக ஒரு வீட்டிலே மையத்து விழுந்து விட்டால் நாம் முதலாவதாக அந்த ஜனாசாவுடைய ஈமை கிரைகள் மாத்திரமல்ல, அவர் ஊடாக விட்டு சென்ற அந்த சொத்துக்கள் இஸ்லாமிய வழிகாட்டலில் எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும் என்ற இந்த ஆழமான பாடங்களை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு பெண்
பெண்களும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளும் விளங்கி வைத்திருக்க வேண்டும். இதை அன்று வாழ்ந்த சலஃபுகள் தெளிவாக விளங்கி இருந்தார்கள். இதனால்தான் அல்லாமா இப்னு கையம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அன்றைய காலத்தில் இருந்த பெண்கள் கூட அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் எவ்வளவு பரிபக்குவமாக பேணுதலாக அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை கியாமனால் வரக்கூடிய அனைத்து பெண்ணுலகத்திற்கும் ஒரு முன்மாதிரியான சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாமா இப்னு கையம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சம்பவம் எழுதுகிறார்கள். ஒரு பெண் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். பிரயாணத்திலே வரக்கூடிய கணவர் வஃபாத்தாகி விட்டார் என்ற செய்தி இந்த பெண்மணியுடைய காதிலே கேட்கப்படுகிறது. கேட்டதுதான் தாமதம். வீட்டிலே எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்து விடுகிறாள். அணைத்து விட்டு சொல்லுகிறாள், இந்த விளக்குக்கு ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் இருக்கிறது, இந்த எண்ணெய் அனந்தர சொத்தாக மாற்றப்பட்டு விட்டது. இதை எனக்கு மாத்திரம் அனுபவிக்க முடியாது. அதை கொண்டு இன்னும் ஒரு தகவலை அவர்கள் எழுதுகிறார்கள். ஒரு பெண் ஒரு வீட்டிலே சமையலுக்காக மாவை குடைத்து ரொட்டி சுடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். கணவர் பார்த்தாகிவிட்டார் என்ற செய்தி அந்த பெண்மணியுடைய காதிலே ஒலிக்குகிறது. உடனே குடைத்த மாவில் இருந்து தனது கையை உயர்த்தி சொல்லுகிறாள், இந்த குலைக்கப்பட்ட மா இருக்கிறது, இது அனந்தர சொத்தாக மாற்றப்பட்டு விட்டது. இந்த மா எனக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல, இது அனந்தர சொத்தாக இருக்கிறது என்ற அந்த தலைப்பை அந்த பெண் முன்வைக்கக்கூடிய அளவுக்கு அனந்தர சொத்தினுடைய பாடங்களை விளங்கி வைத்திருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எனது மௌத்துக்கு பின்னால் என்று எழுதுகிறார்கள். மேலான அன்பர்களே, சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால் என்று வந்துவிட்டால், உயிரை எழுதிவிட்டால் அனைத்தும் அனந்தர சொத்தாக இருக்கிறது. எனது மௌத்துக்கு பின்னால் இந்த குழந்தைக்கு இன்ன சொத்து, இந்த குழந்தைக்கு இன்ன சொத்து என்று நீங்கள் எழுதுகிறீர்கள். அது இஸ்லாம் காட்டிய முறையல்ல. அவ்வாறு நீங்கள் எழுதிய அனைத்தும் அனந்தர சொத்தினுடைய அடிப்படையில் தான் பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாடத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சில இடங்களில் நிக்காஹ் ஒரு வீட்டில் உண்டாகக்கூடிய நேரத்தில் தான் அந்த சொத்துக்கள் பிரிக்கப்படக்கூடிய நிலை உண்டாகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தந்தை வீடென்று கொடுத்து விடுவார். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் தந்தை வஃபாத்தாகி விடுகிறார் என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் அந்த தந்தையினுடைய அனைத்து சொத்துக்களும், அது வாகனமாக இருக்கட்டும், தானியாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். ஏன் தந்தை உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு முழுமையாக இந்த வீடு வாசலை கட்டி தந்து விட்டார்கள், நகையை வாங்கி தந்து விட்டார்கள் என்று அவர்கள் மாத்திரம் அந்த சொத்துக்களை பிரித்துக் கொள்ள முடியாது. அனைத்தும் யாரால் அனந்தரக்காரர்களாக இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அது அனந்தர சொத்து என்ற அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாடமும் இருக்கிறது. இதனால்தான் தந்தை தனது வீட்டில் நிக்காஹ் இடம்பெறக்கூடிய நேரம் சொத்துக்கள் பெண் குழந்தைகளுக்கு போகப்படுகிறது என்றால் பாக்கியாக இருக்கக்கூடிய சொத்துக்களையும் நீளமாக நேர்மையாக பிரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவது பாரிய கடப்பாடாக அந்த தந்தையினுடைய கடமையாக இருக்கிறது என்ற ஒரு விடயத்தையும் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வகையில் இன்று ஏராளமானவர்கள் இன்று அனந்தர சொத்தை ஏறிட்டும் பார்க்காமல், இதை படிக்காமல், இதனுடைய விவரங்களை ஆழமாக விளங்காமல் அநியாயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் எச்சரிக்கிறது, அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் ஒரு ரூபாயாக இருக்கட்டும், யார் அநியாயம் செய்கிறார்களோ, யார் அதில் இருட்டடிப்பு செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நரகத்திலே நுழைவித்து விடுவான் என்ற அந்த பயங்கரமான எச்சரிக்கை அனைவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால்தான் அன்று காலத்திலே வாழ்ந்தவர்கள் இந்த அனந்தர சொத்தினுடைய பாடத்தை ரொம்ப ஆழமாக, ரொம்ப விவரமாக அதை படித்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வீட்டில் மையத்து விழுந்து விட்டால் அங்கு அந்த மையத்தோடு சம்பந்தப்படக்கூடிய பொருளை எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஒரு நாள் ஒரு பெண்மணி வருகிறார்கள். ஸஅத் இப்னு ரபீனுடைய மனைவி 2 பெண் குழந்தைகளையும் எடுத்துக் கொண்டு வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் ஸஅத் இப்னு ரபீ உஹதுடைய யுத்தத்தில் உங்களோடு வந்து ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவருடைய ஃபாத்துக்கு பின்னால ஸஅத் இப்னு ரபீனுடைய சகோதரர் இந்த 2 பெண் குழந்தைகளுடைய சாட்சாக்காரர் என்னுடைய வீட்டுக்கு வந்து முழு சொத்தையும் சுருட்டி கொண்டு போய்விட்டார். இந்த குழந்தைகளை நான் எப்படி பராமரித்தது என்று கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஸஅத் இப்னு ரபீனுடைய சகோதரை அழைத்து அந்த சொத்துக்களை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 24ஆக
பிரித்தார்கள். மனைவிக்கு 8 அடிப்படையில் 24 3 பங்கை கொடுத்தார்கள். 2 பெண் குழந்தைகளுக்கும் 3 கொடுக்கப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. 24 அந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் 16 பங்கு, அந்த மனைவிக்கு 3 பங்கு, 19 பங்கை கொடுத்துவிட்டு பாக்கியாக இருக்கக்கூடிய 5 பங்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஸஅத் இப்னு ரபீனுடைய சாச்சா அஸபா என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான சட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். பேரான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அனந்தர சொத்துடைய பாடம் ரொம்ப விரிவான, ரொம்ப ஆழமான ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் விரிவாக சொல்லியிருக்கிறது. எனவே இந்த பாடங்களை வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் இன்றே படித்து நீளமாக குர்ஆனுடைய அந்த வழிகாட்டலை நடைமுறைப்படுத்தக்கூடிய சமூகமாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வாராக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் அனந்தர